ஹாய் காய்ஸ், நான் அன்புமணி மனோரன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மாஸ்டர் மைண்ட். இன்னைக்கு நாம் கற்றுக்கிட்டதை மறக்க வேண்டியதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கற்றுக்கிட்டதை மறந்து புதிய விஷயத்துக்கு அப்டேட் ஆகுறதோட அவசியத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை இங்கிலீஷில் லேர்னிங் டு அன்லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான திறன், அதாவது ஸ்கில். நாம் ஏற்கனவே நம்பிட்டு இருக்கிற விஷயங்க, நாம் படித்த பழைய விஷயங்க, இது எல்லாம் நம்முடைய மனசில் இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் அவுடேட் ஆகி புதிய விஷயங்கள் வந்திருக்கலாம், இல்லைன்னா அப்டேட் ஆகியிருக்கலாம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய துறைக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அப்படி அப்டேட் ஆகலைன்னா இந்த உலகம் மாறும்போது நம்ம அவுடேட் ஆகியிருப்போம். அதாவது பழைய ஆள்னு இந்த உலகம் நம்ம விட்டுட்டு அதனோட வேகத்துக்கு போயிடும். நாம் நம்ம வாழ்க்கையில் பின்தங்கிடுவோம். என்னோட ஃபர்ஸ்ட் வேலையான அனபானில் நான் சயின்டிஸ்டாக இருக்கும்போது என்னோட எம்டி மிஸ்டர் விஜயகுமார் சார் எனக்கு சொன்ன லைஃப் லேர்னிங் இதுதான். நாம் நம்ம துறையில் அப்டேட் ஆகலைன்னா நாம் இருக்கிற இடத்துலையே தான் இருப்போம். நம்ம கூடவும் நம்ம கீழேயும் வேலை செய்கிறவங்க அப்டேட் ஆகி நம்மளை தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அப்படி உங்கள் கூட படித்தவங்க, வேலை செஞ்சவங்க, பிஸ்னஸ் பண்ணவங்க உங்களை தாண்டி போகிறாங்கன்னா நீங்கள் அப்டேட் ஆகலைன்னு தான் அர்த்தம். பர்சனல் வாழ்க்கையிலையும் நம்ம நண்பர்கிட்ட பேசும்போதும், ஃபேமிலிலையும், ஏன் உங்கள் குழந்தைகிட்ட பேசக்கூட நாம் இன்றைக்கி அப்டேட் ஆகியிருக்கணும். அப்டேட் ஆகணும்னா கற்றுக்கிட்டதை மறந்து புதிய விஷயத்தை கற்றுக்கணும். ஒரு சின்ன கதை. ஒரு நாள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஜென் தத்துவங்களை பற்றி கற்றுக் கொடுக்குற ஒரு ஜென் குருவை பார்க்க போகிறார். எனக்கு ஜென் தத்துவங்களை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறார். ஜென் குருவும் அவருக்கு ஜென் தத்துவங்களை சொல்லித்தரார். ஆனால் அந்த ப்ரொஃபஸரால் இந்த ஜென் தத்துவங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஜென் குருவும் கொஞ்ச நேரம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட, சரி நாம் இப்போ ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் காஃபியை ஊற்றுறார். இப்போ கப்பு ஃபுல்லாகி காஃபி வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஜென் குரு ஊற்றுறதை நிறுத்தலை. உடனே நம்ம ப்ரொஃபஸர், குருவே நிறுத்துங்க, கப்பு ஃபுல்லாகி காஃபி கீழே கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறார். உடனே ஜென் குரு காஃபி ஊற்றுறதை நிறுத்திட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்த்து, இது போல தான் உங்கள் மனசும் இருக்குது. நீங்கள் நிறைய படிச்சிருக்கிறதுனால புது கான்செப்ட் உங்கள் மனசுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டதை மறந்து புதுசாக கற்றுக்கிற மனநிலைக்கு வாங்கன்னு சொல்கிறார். இப்போ தான் ப்ரொஃபஸருக்கு புரிஞ்சுது ஏன் அவருக்கு அந்த ஜென் தத்துவங்கள் புரியலன்றது. நாம் இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, நமக்கு சரின்னு பட்ட எவ்வளவோ விஷயம் பின்னாடி நமக்கு தப்புன்னு தெரிஞ்சால் நாம் அந்த புதிய விஷயத்தை ஏற்றுக்கணும். அதே போல் அந்த பழைய விஷயத்தையும் விட்டுடணும். அதே போல் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருக்கிற அப்டேட்ஸை டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறவனாக இருக்கேன், மளிகை கடை வச்சுட்ருக்கவனாக இருக்கேன், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், இல்லை சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், இல்லை ஒரு கம்பெனியில் மேனேஜராக தான் இருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில் தேவையான்னு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஸ்கில் தேவை. இந்த ஸ்கில் நீங்கள் வளர்த்துக்கிறதுனால நீங்கள் உங்கள் துறையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் அப்டேட்டாக இருப்பீங்க. உங்கள் துறையில் எப்படி பழசை விட்டுட்டு புதுசாக கற்றுக்கிட்டு மேலே வரலான்னு யோசிங்க. நீங்கள் முன்னேறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. நன்றி. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஆக வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனல் மாஸ்டர் மைண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு புதிய விஷயத்துடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.